வீட்டுக்கு முன்னாடியே ஸ்டெம் பார்க்கை வச்சுட்டு போகாத ஆள் யாருன்னா நானாக தாங்க இருப்பேன். இந்த பார்க் வந்து 2 வருஷம் ஆச்சுங்க. இந்த பார்க்குள்ளாரையே போனதில்லை. ஏன்னா வந்து குழந்தைங்க விளையாடுற இடத்துல நம்மளுக்கு என்ன வேணான்ட்டு போகல. அன்றைக்கி தம்பி பையன் வந்தாங்களா, வாத்தா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறான்ட்டு சரிட்டு போனேங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தா நல்லா வந்து பச்சை பசேன்னு இருக்குங்க. ட்ராகனு டைனோசர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியில் வந்து அப்படியே ஒரிஜினலாக பார்க்குற மாதிரியே சிமெண்ட்டில் வந்து பொம்மையாகவே செஞ்சு வச்சு நிறைய காலேஜ்லேருந்து ஸ்கூல்லேருந்தெல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க. அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய வந்து சயின்ஸ் கேம்ஸ் தாங்க இருக்குது. ஏன்னா இது வந்து சயின்ஸ் பார்க்கு தான். யானை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பெரிய சைஸில் பார்க்குறதுக்கு அப்படியே வந்து ஒரிஜினலாக இருக்க மாதிரியே இருக்கும். நார்மலாக எல்லா பார்க்குலேயும் ஊஞ்சல் சர்க்கிள் தாங்க இருக்கும். ஆனால் இது வந்து குழந்தைங்களோட அறிவை தூண்டுற மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் வந்து இந்த பார்க்கில் வந்து பெரியவங்களுக்கு 20 ரூபாயும் குழந்தைங்களுக்கு வந்து 10 ரூபாயும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நல்ல வெயில் இருந்ததுனால 6 மணிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து எந்த கேம்ஸுமே வந்து விளையாட முடியாது, எல்லாம் சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு போனாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கேம்ஸே வந்து எங்களால் இந்த மாதிரி வந்து லேட்டாக போகாதீங்க, 4 மணிக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு நிறைய வந்து விளையாடுற இடம். நம்ம சின்ன வயசில் ஸ்கூல்லாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா, அது மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பிரிமெண்ட்டு அது மாதிரி எல்லாம் தான் வந்து கேம்ஸ்லாம் வந்து இருந்தது. கேம்ஸ் எப்படி விளையாடுறதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துலேயே வந்து எழுதி வச்சுருக்காங்க. நம்ம அதை பார்த்து வந்து விளையாண்டுக்கலாம். நாங்கள் லேட்டாக போனாலும் கொஞ்சம் கேம்ஸ் தாங்க விளையாட முடிஞ்சது. பிளானட்டோரியம்லாம் இருந்தது. சரி அதெல்லாம் வந்து பார்க்கவே முடியல, இருட்டாயிடுச்சு. ஸ்டெம் பார்க் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கே க்ளோஸாக, அதனால் வந்து டைம் ஆகிடுச்சு. பெரிய சைஸில் வந்து தலையாட்டி பொம்மை இருந்ததுங்க. நம்மலாம் குட்டி குட்டி சைஸில் தான் பார்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய சைஸில், அதெல்லாம் நிறைய அந்த குழந்தைங்க வந்து இழுத்து இழுத்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த வீடியோட கண்டினியூஷன் வந்து அடுத்த வீடியோவில் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.